ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ராவா ஜீரகமும், மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் கீ இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஸோ இது கூட நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில்லையே. பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்கணும். நான் இதில் வந்து ஒரு 6 தக்காளி வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா எல்லாம் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ரைத்தாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுலேயும் ஒரு கரண்டி அளவு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேடு கர்ட் தான். ஸோ இன்னைக்கு இதில் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா கசூரி மெத்தி. இந்த ஸ்டேஜில் கசூரி மெத்தி வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இது வந்து ஹோம்மேட் பன்னீர். ஸோ இதை நான் வீட்லேயே செஞ்சேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ கொஞ்சம் உடையாமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு மேலேயே நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 1 kg பாஸ்மதி ரைஸ் இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீட்டில் நான் ரெடி பண்ண பன்னீர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 400 கிராம் பன்னீர் கிட்ட எனக்கு வீட்டில் கிடச்சிது. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த கசூரி மெத்தி, பன்னீர் அண்டு இது கூடவே நம்ம அந்த ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டதுனால ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நான் தம் போட்டுட்டேன். ஸோ மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை வந்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.